லட்சுமி, நேத்து ரேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தல அரிசி அவிச்சு பாத்தியா நீ? ஆமாக்கா, நேத்து ராத்திரியே அவிச்சேன் பாத்துக்கிடுங்க. அரிசி ஒண்ணுதான் ஆவாது, நல்லாவே இல்ல. என்னத்த பண்ண? ஐயே அப்படியே லட்சுமி, சே நானும் அந்த அரிசி தான் என்கிட்ட கிடக்கு பாத்துக்க. இன்னும் வேற வாங்கவே இல்லையே. யாவதுக்கு நிறைய நேரம் ஆகுதுக்கா. வெந்த உடனே அரிசி சோறு பிரிஞ்சு வந்துருது. வாயில வச்சா நல்லாவே இல்லக்கா. சே வாங்கிட்டனேன்னு இருந்து அதெல்லாம் மாட்டுக்கு வச்சு போட வேண்டியதானம்மா. ஆமாக்கா, இனி வேற ஏதாவது அரிசி வாங்கிட்டு இதை மாட்டுக்கு தான் தட்டணும் பாத்துக்கிடுங்க. ஏக்கா மாட்டுக்கு தட்ட புரிய? ஆமா வசந்தி, மாட்டுக்கு தட்ட புரியலன்னா வேணா என்கிட்ட தாங்கக்கா. எனக்கும் அரிசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் தந்தியெல்லாம் நான் சோறாது வைப்பேன். அது நல்லா இல்லைன்னு சொல்லியா? பரவாயில்லக்கா, நல்லா இல்லாமல் இருந்தாலும் வயத்துக்கு சாப்பிடியது தானே, சும்மா பசி இடங்க இல்லையா, நானே வாங்கிட்டேன்க்கா. ஒன்றும் இல்லாதவ மாதிரி தான் பேசுவாப்பா. என்ன லட்சுமி அக்கா, எனக்கு தர உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கிலோவுக்கு 3 ரூபா வச்சு வேணா வாங்கிக்கிடுங்க. எனக்கு நீ 3 ரூபாய்க்கு தராட்டாலும் பிரச்சனை இல்லை வசந்தி. வாய்க்குன்னு கேட்கல, பசிக்குன்னு கேட்க. சரி சும்மாவே எடுத்துக்க. ரேஷன்ல சும்மா தானே கிடைக்குது, சும்மாவே எடுத்துக்கம்மா. ஆ சரிக்கா, அப்போ சாயங்காலம் போல உங்கள் வீட்டுக்கு வரட்டா? சரி வசந்தி வா. ஒரு மூட்டை அரிசி இருந்துச்சு எடுத்துட்டு போனா. ஆ சரிக்கா. என்ன வசந்தி, உமாலையும் சின்ன பொண்ணையும் காணல, 3 சேர்ந்தே திரிவிய, ஏன் என்னாச்சு? என்னத்தக்கா சொல்லதுக்கு, என் வீட்டில் புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு உமாளுக்கு கோவம். இதெல்லாம் நல்லா வாவாக்கா இருக்குது சொல்லுங்க. உமாளுக்கு அதுக்கு பொறாமப்பட மாட்டாளே, உமா அப்படிப்பட்ட பிள்ளை இல்லையே. நான் என்ன பொய்யாக்கா சொல்லியேன்? நம்ம எல்லாரும் நம்மளும் ஒரு பொருளே இருக்கோம், அவியல் நம்மளை வேற மாதிரி நினைக்காவ. நான் வேணா உமாட்ட கேட்டு பார்க்கட்டா? வேண்டாக்கா, அவள் பேச மாட்டா, பேசாதவா இருக்கட்டு. நான் ஏன் அவகிட்ட வெளியே போய் பேசணும்? சரிக்கா, நான் இனி வேணா போகிறேன். இந்த அரிசி மட்டும் எடுக்க சாயங்காலம் வரேன் என்னக்கா? சரி வசந்தி வா. என்ன லட்சுமி, வசந்தி அரிசி கேக்கியா? ஒருவேளை வீட்டுல இல்லையா இருக்குமா இருக்காங்கக்கா? எப்படி லட்சுமி இல்லாம இருக்கும்? நம்ம கூட தானே அவ்வளவு ரேசம் வாங்க வந்தா சொல்லு. ஆமா, அதை மறந்துட்டேன் பாருங்க. ஏக்கா, ஒருவேளை அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து வைக்கலான்னு நினைச்சிட்டு வாங்கியாலாம் இருக்கான். சரி குடிக்கேன்க்கா. அப்போ நீ மாட்டுக்கு என்னமா பண்ணுவா? ஏதாவது காடி தண்ணி எல்லாம் கிடைக்கலையாக்கா, அதையும் வச்சுட்டு கொஞ்சம் போல ஏதாவது பண்ணலாம். வேற என்ன பண்ணா? இல்லைன்னு கேட்க அவள்கிட்ட என்னத்த சொல்ல? லட்சுமி, அங்க உன் மைனியார் வரா பத்துக்க. பார்வதி வா உட்காரு. என்ன இங்க இருக்கிறிய? சும்மாதான் இந்த அக்கால பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வா உட்காரு. என்னம்மா பார்வதி, நல்லா இருக்கிறியா? இருக்கேன் அக்கா. என்னாச்சு பார்வதி, ஒரு மாதிரி பேசியா? ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். அன்னை மாப்பிள்ளைட்டுக்காரன்லாம் வந்தாவில்லையாம்மா, ஏதாவது பதில் சொல்லாமலா? எப்படி? ஒரு பதிலுமே சொல்லல மைனி. அதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா சொல்லியா? இன்னும் ஒரு பதிலும் சொல்லலையா? ஆமா மைனி, அன்னை நீங்களும் தானே உண்டு, வீட்டில் போய் யோசிச்சு சொல்லின்னு சொல்லிட்டு போனாவ. அப்புறம் ஒரு ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏக்கா, நீங்க உங்க மரும பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுவீங்களா? அப்படியா? அவாவி அம்மா வீட்டில் தான் நிற்கியா? நான் சாயங்காலம் போல ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லியம்மா. சரிக்கா. வா பார்வதி, இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தா எப்படி? வா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் வா. வேண்டாம் மைனி, நான் போகிறேன், இன்னொரு நாள் வாரேன். ஏன் பார்வதி, இது தூரம் வந்தாச்சு இல்லையா? உன் அண்ணன் வீடு அதில் தானே இருக்கு, போயிட்டு போமா. சரிக்கா. அனிகா, சாயங்காலம் போல வரேனாக்கா? சரி லட்சுமி, நீ கிளம்பு. பூங்கொடிட்ட இது எப்படி பற்றி பேசுறது? சரி சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்டு வைப்போம் அந்த சம்மந்த விஷயம் என்னாச்சு. நீ என்ன கீதாலாம் பார்க்கவே முடியல? 2 நாளா துவாப்பில் உள்ளதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாவனு புலம்பிக்கிட்டாது தெரிஞ்சா, இப்போ நாளே காணல. ஓ அதுவாக்கா, அவி அம்மைக்கு வீட்டுக்கு போயிருக்கியா, அதான் இங்கே காணலை. இங்கே இருந்தாலும் இங்கே வராமல இருந்திருப்பா. அவி அம்மைக்கிட்ட போயிருக்கியாளா? ஏன் திடீர்னு போயிருக்கியா? பல்லடத்துல லீவு கூட இல்லையே. போறேன்னு மட்டும்தாக்கா சொன்னா. ஏன் எதுக்குலாம் நம்மகிட்ட சொல்லவா செய்வாவ? போயிருக்கு என்னத்துக்கோ, நமக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. சரி சரி. வீட்டுக்காரன் இங்கே தானே இல்லை வேலைக்கோ? அவ வீட்டுக்காரன் வாரத்து ஒரு வாட்டி தானே வருவான், இங்க இல்ல சனிக்கிழமை தான் வருவான். ஓ சரி சரி. மோள அங்கிருந்து பல்லடத்தை அனுப்பிடுவாளா இருக்கான். ஆமாக்கா, ஏதோ இடம் எதுவும் வாங்கியான்னு நினைக்கேன் பார்த்துக்கிடுங்க. நம்மகிட்ட ஒன்றும் சொல்லலை, ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு தான் பியாரு. அப்படியா? இடமா வாங்கியா? ஏற்கனவே ஊர்ல பாதியெல்லாம் வாங்கி போட்டுட்டா, மறுபடியுமா? நான் சொன்னேன்னு எடுத்தேன்னு எதுவும் சொல்லாதுங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான், அதான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் சொல்லிடாதுங்க. சரி சரிம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. ஆமா, அன்னைக்கு ரேஸ் வாங்க போனியே, வாங்கினியா? அப்பாடா, லட்சுமி அக்காலிட்ட இருந்து எப்படியாவது அந்த அரிசியை வாங்கி 3 ரூபா கொடுத்து வாங்கி 30 ரூபாய் வித்துறானா. அரிசி வாங்க போனேங்க்கா, கடைசியாக போனேன் இல்லையா, தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டான் பார்த்துக்கிடுங்க. அரிசி பற்றி பேசிட்டு இருக்கல்வ, என்னவா இருக்கும் இதில் நின்னே கேட்போம். தீர்ந்து போச்சுனியா? அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியா? கடைகள் எல்லாம் 1 கிலோ 70 ரூபா 80 ரூபா, நம்ம எப்படிக்கா வாங்க முடியும்?
ம் அதான் அரிசி யாருக்கிட்டையாவது வாங்கி பார்க்கணும். வசந்தி, அது எப்படி வசந்தி உனக்கா வாய்ப்பு தேடி வருது? ம் எப்படியாவது பியாசி எடுத்து இந்த புஷ்பாக்கிட்டே அரிசி வித்துடலாம். உங்ககிட்ட ஏதாவது அரிசி இருக்காக்கா? அரிசியெல்லாம் நான் வாங்கியது என் குடும்பத்துக்கே கரெக்டா இருக்கம்மா. உனக்கு தரதக்கனே இல்ல பாத்துக்க. யாராவது சொன்னா உங்ககிட்ட சொல்லி. புஷ்பா, ஏ வா. என்ன ஒரே சிரிப்பாட்டு இருக்கு? காலையில ஒரு வண்டியில வந்து என்னதோ இறங்குச்சு உன் வீட்லயா? ஆமாக்கா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் பார்த்துக்கிடுங்க. அதை தான் காலையில் கொண்டு தந்தான். எப்படியும் 15,000 20,000 இருக்குங்க ஃப்ரிட்ஜ். இவ்வளோள்கிட்ட பியாசை வந்தாலே இதுதான் வேணேன். நான் 15 வாங்கினேன், இன்னும் 20 வாங்கினேன். இவ்வளோளுக்கு என்ன ஒட்டன்னா வந்துருவாளுவ. எவ்வளோ ரூபாய் வாங்கினா எடுத்தானே. என்ன வசந்தி, 15,000 20,000 இருக்குமா? ஐயே நீங்க வேறக்கா, அது செகண்ட் ஹேண்டா வாங்கினது 2,000 ரூபா. வேற 2,000 ரூபா தான். 2,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ். கவர் கூட பிரிச்சாம வந்து நான் இறக்கும்போது பார்த்தேன். இறக்கும்போது பாத்தியலா? இறக்கும்போது யாருமே அங்க இல்லையேக்கா. நான் ஏன் அடுப்பங்கரையில இருந்து பார்த்தேன். அப்பதான் அலுங்காம குலுங்காம இறக்குனாங்களே, அதனால தான் கேட்டேன். இல்லக்கா, அது என் மைனியருக்கு வீட்டில் உள்ளது பார்த்துக்கிடுங்க. அவள் வேற ஃப்ரிட்ஜ் எடுத்துருப்பா போல. நான் அடி தள்ளுபடியெல்லாம் போகுது இல்லையா, அதனால சரி நம்ம வீட்டில் ஏன் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணிட்ட கொடுங்கன்னு தந்துருக்கா. ஓ சரி சரி, அப்படியாமா? சரி, நல்லா தான் இருந்து. என்ன புஷ்பா, நீ ஒரு மாதிரி இருக்கியா? நான் சும்மா நிற்க வசந்தி. நான் ஏன் ஒரு மாதிரி நிற்க போகிறேன்? ஆமா, நீ என்ன இந்த வாக்கில் போன மாதிரி இருக்கு? இல்லை இல்லை, கையில் ஒரு 20 கிலோ அரிசி இருக்கு. அதான் யாருக்கிட்டையாவது 30 ரூபாச்சு விற்கலான்னு பாக்கேன். யாராவது தெரிஞ்சா சொல்லு. ஐயோ, உன்கிட்ட அரிசி இருக்கா? 1 கிலோ 30 ரூபாயா? ஆமாம்மா, நான் 40 ரூபா கொடுத்து வாங்கினேன். சரி, யாராவது பாவப்பட்டவி ஏதாவது இருந்தாங்கன்னா ஒரு 30 ரூபாச்சு கொடுக்கலான்னு. உன்னை வேணுமா? ஆமாம் வசந்தி, எனக்கு அரிசி வேணும் பார்த்துக்க. இருக்குன்னா தரியா? ஓ அப்படியா? சாயங்காலம் முறையா வீட்டுக்கு வரியா? நான் உன்கிட்ட சொல்லி. சரி வசந்தி, நான் அப்போ சாயங்காலம் வரட்டா? சரி புஷ்பா. அப்பா, லட்சுமி அக்காள்கிட்ட ஃப்ரீயாக அரிசி வாங்கி கிலோக்கு 30 ரூபாச்சு வித்துடலாம். வசந்தியா கொக்கா. என்ன புஷ்பா, நீ வேற புத்தி இல்லாம எதுக்கு 1 கிலோ 30 ரூபா கொடுத்து வாங்கியா? ரேஷன் கடையில சும்மா தானே அரிசி கிடைக்குது. ரேஷன் கடையில் சும்மா கிடைச்சாலும் இப்போ எனக்கு தேவைப்படுது இல்லையாக்கா. சரி, அவள் தரேன்னு சொல்லியா இல்லையா, அதான் வாங்கினேன். சரிம்மா, பாத்துக்க, அப்ப போய் வாங்கு. ஆமாக்கா, பத்தியலா மைனியாரா இருந்தா இப்படி இருக்கணும். நல்லா தூக்கி கொடுத்துறீங்களே ஃப்ரிட்ஜை. ஆமா ஆமா, நல்லா கொடுத்துருக்க. இதை முதல்ல உமா கிட்ட கேட்கணும், அவளுக்கு என்ன கொடுத்தான்னு. சரியா? ஆமாக்கா, உமாளுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாவ. இவ்வளவு ஃப்ரிட்ஜ்னா அவ்வளவு வாஷிங் மிஷினா இருக்கா. போய் கேட்போமா? வா, பின்ன போய் கேட்டுட்டு வந்துடும். அப்ப அந்த தலைவலியும் தீந்துடும். என்ன பதிலுன்னு தெரிஞ்சாதான் நிம்மதியா இருக்கும் பாத்துக்க. ஆமாக்கா, ஆமா, வாங்க பின்ன போவோம்.